பிரமிட் பார்த்தீங்கன்னா வந்து அதிக ஸ்கேம்ஸ் இருக்கு, நிறைய ஏமாற்றுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டூரிஸ்டால தான் ஓடுது, டூரிஸ்டால தான் அந்த எகிப்தே ரன் ஆகிட்டு இருக்கு. அப்படின்றப்போ நிறைய ஸ்கேம் இருக்கும், ஏகப்பட்ட ஸ்கேம். அந்த கண்ட்ரி நான் போனதுலேயே அதிகமான ஸ்கேம் இருந்தது எகிப்த் தான். நான் போனவனே வந்து பிரமிட், நம்மளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து பிரமிட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கும். சரி பிரமிட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அந்த ஸ்கேம் நிறையா இருக்கும். அங்கே உள்ள என்ட்ராவிலேருந்து ஸ்கேம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பிரமிட்டை பார்க்கும்போது என்ன ஏமாந்துங்க, எப்படி ஏமாத்துங்க? எப்படி வேணால் ஏமாற்றுவாங்க ப்ரோ. நான் எப்படின்னா வந்து ஒரு ஆட்சி மாதிரி இருந்துச்சு, பேரிகேட் போட்டிருப்பாங்க, போலீஸ் அங்கே நின்றுட்டு இருப்பாங்க. அதை கிராஸ் பண்ணி போகணும் நீங்கள். அதுக்கு முன்னாடி வந்து இவங்க நின்றுருக்காங்க, கேமல்ஸ்லாம் நின்று. என்ன பண்ணால் நான் காரில் வந்துட்டு நீங்கள் இதுக்கு மேலே போக முடியாது, இதுக்கு மேலே நீங்கள் போகணும்னா குதிரையில் போகணும், அப்படி இல்லைனா கேமலில் போகணும், ஒட்டகத்தில் போகணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நான்லாம் இது கார் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. நோ தட் இஸ் ஆஃபீஸர் கார், நீ போக முடியாது, நீங்கள் தான் வந்து போகணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நான் பார்த்தேன், விட்றான்னு விடவே இல்லை. நான் ஹோட்டலில் வந்து புக் பண்ணியிருந்தேன். உள்ள இந்த ஹோட்டலுக்கு அடிச்சு கேட்டவொன்னே என்ன சொல்லிட்டான், நீங்கள் வாங்க பாட்டுக்கு உள்ளே வாங்க, எல்லாம் வரலாம். அப்புறம் இல்லை அது மாதிரிலாம் யாரும் போக முடியாது போடான்னு சொல்லிட்டு நான் டிரைவரை சொல்லி கோன்னு போயிட்டான். நார்மல் ரோடு ப்ரோ, அதை பிளாக் பண்ணி இவங்களே ஒரு பிளாக் பண்ணி எப்படிலாம் ஏமாத்துவானுங்க. நீங்கள் பிரமிட் கிட்ட போகும்போதே வந்து ஹாஸ்டலாக இருக்கும், வாங்க உங்களுக்கு $1 தான், அப்படி இப்போ ஏறி உட்காந்து $100 பில் போட்டுருவாங்க உங்களுக்கு. நிறையா ஸ்கேம் இருக்கு, அதெல்லாம் இங்கே தப்பி கற்றுக்கலாம். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எல்லாமே கற்றுக்கலாம். போகணும் பிரம்மாண்டமாக இருந்துச்சு ப்ரோ, செம்ம பெருசு. 419 அடியோ நம்ம சொன்னாங்க, அடியில் மீட்டர் சொன்னாங்க, செமையாக இருந்துச்சு, செம்ம பெருசு. பட் ஆனால் அந்த உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே ஒன்றும் இல்லை. அந்த பிரமிட்குள்ளே அந்த மம்மி எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு அவங்க மியூசியமில் வச்சுட்டாங்க இப்போ. பட் ஆனால் பிரமிட் பார்க்கறது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு, செம்ம பெருசு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம நேரில் பார்த்து, அந்த மசை மதாவில் வந்து ஆட்டு ரத்தத்தை குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு கண்டென்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணேன். ஸோ அப்போ அவனும் இருந்தனால 2 பேர் குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். ஆட்டு ரத்தத்தை என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வெட்டி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க. அவங்க எப்படின்னா லைவாக குடிப்பாங்க, லைவாக பாத்திரத்தில் பிடிச்சி அப்படியே குடிப்பாங்க. நானும் ஃபஸ்ட் டைம் வந்து ஆட்டு ரத்தத்தை ட்ரை பண்ணேன், நல்லா இருந்துச்சு. அவங்க ஸ்வீட்டாக தான் இருந்துச்சு. நான் சொன்னேன் பால் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன் வீடியோவில். அதே மாதிரி தான் இருந்துச்சு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக அந்த ரத்தம் குடிச்சா கூட யூடியூப் பண்ணப்போ தான் அப்படின்னு கேமரா வாங்குறது பெருசாக, லேப்டாப் ஒன்று வாங்குறது, அதுமாதிரி பண்ணக்கூடாது. பட்ஜெட்டாக இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட், இது விலை கம்மியாக நீ போகிற, எத்தனை வீடியோ எடுக்க முடியும் எடுக்கு, வந்து வீடியோ அப்லோட் பண்ணி நல்ல வீடியோ அப்லோட், அதுதான் கான்செப்ட். கன்சிஸ்டன்சி அதெல்லாம் மேட்டர் இல்லை, எனக்கு தெரிஞ்சு கன்சிஸ்டன்சி மேட்டரே கிடையாது. நல்ல வீடியோ போட்டால் எல்லாம் பார்ப்போம், எத்தனை வீடியோ போட்டோம்லாம் மேட்டர் கிடையாது. நல்ல வீடியோ போடணும், பார்த்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஆடியன்ஸ். ஸோ அது மாதிரி வந்து எவ்வளோ கம்மியாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வீடியோ எடுக்க முடியுமா எடுத்துட்டு நல்ல வீடியோ எடுத்து ஆடியன்ஸ் கொடுத்தாலே வந்து சேனல் ஹிட் ஆயிரும். இது அவங்க லைஃப் லாங் கேரியராகவே கொண்டு போகலாம். இதில் நிறைய அவங்க கற்றுக்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு பிரமிட் பார்த்தீங்கன்னா வந்து அதிக ஸ்கேம்ஸ் இருக்கு, நிறைய ஏமாற்றுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டூரிஸ்டால தான் ஓடுது, டூரிஸ்டால தான் அந்த எகிப்தே ரன் ஆகிட்டு இருக்கு. அப்படின்றப்போ நிறைய ஸ்கேம் இருக்கும், ஏகப்பட்ட ஸ்கேம். அந்த கண்ட்ரி நான் போனதுலேயே அதிகமான ஸ்கேம் இருந்தது எகிப்த் தான். நான் போனவனே வந்து பிரமிட், நம்மளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து பிரமிட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கும். சரி பிரமிட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அந்த ஸ்கேம் நிறையா இருக்கும். அங்கே உள்ள என்ட்ராவிலேருந்து ஸ்கேம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பிரமிட்டை பார்க்கும்போது என்ன ஏமாந்துங்க, எப்படி ஏமாத்துங்க? எப்படி வேணால் ஏமாற்றுவாங்க ப்ரோ. நான் எப்படின்னா வந்து ஒரு ஆட்சி மாதிரி இருந்துச்சு, பேரிகேட் போட்டிருப்பாங்க, போலீஸ் அங்கே நின்றுட்டு இருப்பாங்க. அதை கிராஸ் பண்ணி போகணும் நீங்கள். அதுக்கு முன்னாடி வந்து இவங்க நின்றுருக்காங்க, கேமல்ஸ்லாம் நின்று. என்ன பண்ணால் நான் காரில் வந்துட்டு நீங்கள் இதுக்கு மேலே போக முடியாது, இதுக்கு மேலே நீங்கள் போகணும்னா குதிரையில் போகணும், அப்படி இல்லைனா கேமலில் போகணும், ஒட்டகத்தில் போகணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நான்லாம் இது கார் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. நோ தட் இஸ் ஆஃபீஸர் கார், நீ போக முடியாது, நீங்கள் தான் வந்து போகணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நான் பார்த்தேன், விட்றான்னு விடவே இல்லை. நான் ஹோட்டலில் வந்து புக் பண்ணியிருந்தேன். உள்ள இந்த ஹோட்டலுக்கு அடிச்சு கேட்டவொன்னே என்ன சொல்லிட்டான், நீங்கள் வாங்க பாட்டுக்கு உள்ளே வாங்க, எல்லாம் வரலாம். அப்புறம் இல்லை அது மாதிரிலாம் யாரும் போக முடியாது போடான்னு சொல்லிட்டு நான் டிரைவரை சொல்லி கோன்னு போயிட்டான். நார்மல் ரோடு ப்ரோ, அதை பிளாக் பண்ணி இவங்களே ஒரு பிளாக் பண்ணி எப்படிலாம் ஏமாத்துவானுங்க. நீங்கள் பிரமிட் கிட்ட போகும்போதே வந்து ஹாஸ்டலாக இருக்கும், வாங்க உங்களுக்கு $1 தான், அப்படி இப்போ ஏறி உட்காந்து $100 பில் போட்டுருவாங்க உங்களுக்கு. நிறையா ஸ்கேம் இருக்கு, அதெல்லாம் இங்கே தப்பி கற்றுக்கலாம். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எல்லாமே கற்றுக்கலாம். போகணும் பிரம்மாண்டமாக இருந்துச்சு ப்ரோ, செம்ம பெருசு. 419 அடியோ நம்ம சொன்னாங்க, அடியில் மீட்டர் சொன்னாங்க, செமையாக இருந்துச்சு, செம்ம பெருசு. பட் ஆனால் அந்த உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே ஒன்றும் இல்லை. அந்த பிரமிட்குள்ளே அந்த மம்மி எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு அவங்க மியூசியமில் வச்சுட்டாங்க இப்போ. பட் ஆனால் பிரமிட் பார்க்கறது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு, செம்ம பெருசு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம நேரில் பார்த்து, அந்த மசை மதாவில் வந்து ஆட்டு ரத்தத்தை குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு கண்டென்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணேன். ஸோ அப்போ அவனும் இருந்தனால 2 பேர் குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். ஆட்டு ரத்தத்தை என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வெட்டி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க. அவங்க எப்படின்னா லைவாக குடிப்பாங்க, லைவாக பாத்திரத்தில் பிடிச்சி அப்படியே குடிப்பாங்க. நானும் ஃபஸ்ட் டைம் வந்து ஆட்டு ரத்தத்தை ட்ரை பண்ணேன், நல்லா இருந்துச்சு. அவங்க ஸ்வீட்டாக தான் இருந்துச்சு. நான் சொன்னேன் பால் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன் வீடியோவில். அதே மாதிரி தான் இருந்துச்சு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக அந்த ரத்தம் குடிச்சா கூட யூடியூப் பண்ணப்போ தான் அப்படின்னு கேமரா வாங்குறது பெருசாக, லேப்டாப் ஒன்று வாங்குறது, அதுமாதிரி பண்ணக்கூடாது. பட்ஜெட்டாக இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட், இது விலை கம்மியாக நீ போகிற, எத்தனை வீடியோ எடுக்க முடியும் எடுக்கு, வந்து வீடியோ அப்லோட் பண்ணி நல்ல வீடியோ அப்லோட், அதுதான் கான்செப்ட். கன்சிஸ்டன்சி அதெல்லாம் மேட்டர் இல்லை, எனக்கு தெரிஞ்சு கன்சிஸ்டன்சி மேட்டரே கிடையாது. நல்ல வீடியோ போட்டால் எல்லாம் பார்ப்போம், எத்தனை வீடியோ போட்டோம்லாம் மேட்டர் கிடையாது. நல்ல வீடியோ போடணும், பார்த்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஆடியன்ஸ். ஸோ அது மாதிரி வந்து எவ்வளோ கம்மியாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வீடியோ எடுக்க முடியுமா எடுத்துட்டு நல்ல வீடியோ எடுத்து ஆடியன்ஸ் கொடுத்தாலே வந்து சேனல் ஹிட் ஆயிரும். இது அவங்க லைஃப் லாங் கேரியராகவே கொண்டு போகலாம். இதில் நிறைய அவங்க கற்றுக்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு